வணக்கம். கேடி ஒட்டாவா என்ற இந்த சேனலுக்குரிய இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அத்துடன் உங்கள் லைக்கை தெரிவிப்பதோடு ஷேர் பண்ணுவதையும் கொமெண்ட் பண்ணுவதையும் மறந்துவிட வேண்டாம். இது அன்புடன் உங்கள் கணேஷ். உண்மையான நண்பன். ஒரு கதை ஒன்று. ஒரு கிராமத்தில் அருண் மற்றும் விக்னேஷ் என்ற 2 நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக படித்து விளையாடி வளர்ந்தார்கள். கிராமத்தில் எல்லோரும் அவர்களை பார்த்து இவர்கள் நண்பர்கள் அல்ல, சகோதரர்கள் போல என்று சொல்வார்கள். ஒரு நாள் அவர்கள் அருகில் இருந்த காட்டுக்குள் சென்று மரங்களிலிருந்து பழங்கள் எடுத்து வர முடிவு செய்தார்கள். அவர்கள் பேசிக்கொண்டே காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென ஒரு கரடி அவர்களை கண்டது. அருண் மிகவும் பயந்து விட்டான். விக்னேஷ் மட்டும் அமைதியாக யோசித்தான். கரடிகள் இறந்தவர்களை தாக்காது என்று அவன் முன்பு கேட்டிருந்தான். அவன் உடனே அருணிடம், அருண், தரையில் படுத்துக்கொள், மூச்சை மெதுவாக விடு என்று சொன்னான். அவர்கள் இருவரும் தரையில் அமைதியாக படுத்து கொண்டார்கள். கரடி அருகே வந்து அவர்களை முகர்ந்து பார்த்தது. அவர்கள் அசையாமல் இருந்ததால் கரடி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நினைத்து அங்கிருந்து சென்றது. சில நேரம் கழித்து அவர்கள் எழுந்தார்கள். அருண் சிரித்து கொண்டே கேட்டான், கரடி உன் காதில் என்ன சொல்லி போனது? விக்னேஷ் சிரித்து கொண்டே சொன்னான், அது என்னிடம் சொன்னது, ஆபத்தில் உன்னை காப்பாற்றும் நண்பர்களை ஒருபோதும் இழக்காதே என்று. அந்த நாளிலிருந்து அருண் தனது நண்பனின் மதிப்பை இன்னும் அதிகமாக உணர்ந்தான். இந்த கதையின் நெறி என்பது, உண்மையான நண்பன் மகிழ்ச்சியில் மட்டுமல்ல, ஆபத்தில் கூட நம்முடன் இருப்பவன் என்பதையே இது காட்டுகின்றது. நன்றி, வணக்கம்.